தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/1/2026 வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் மாலை 5:35 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஆலயத்தினுடைய நினைப்பு நமக்கு வரும். எல்லா ஆலயங்களிலும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கூட்டம் வரும். எல்லாருமே நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோயில்களையே ரொம்ப சொல்கிறீங்க, தஞ்சை மாவட்ட கோயில்களில் சொல்கிறீங்க, சென்னையில் உள்ள கோயில்களே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தொலைபேசி வாயிலாக நிறைய நேயர்கள் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. அதாவது சென்னையில் உள்ள கோயில்களில் அற்புதமான கோயில், ஒரு 3 கோயில் ஒரே நாளையில் கும்பிட்டா நடக்காத காரியங்கள் நடக்கும். மனதில் எதை நினைச்சோமோ அந்த காரியம் நடக்கணும்னா இந்த 3 கோயிலுக்கும் காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 நேரமும் போயிட்டு வரணும். அப்படி என்ன ஒரு அபூர்வமான கோயில் அப்படின்னு சொன்னால், திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் 3 அம்மன் இருக்கு சென்னையில். திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் அப்படின்னு பேர். அதாவது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திக்காக உள்ளதான். இச்சாசக்திங்கிறது திருவுடையம்மன், கிரியாசக்தி ஞானசக்திங்கிறது வடிவுடையம்மன், கிரியாசக்திங்கிறது கொடியுடையம்மன். இப்படி ஒரு 3 அம்மன்கள் இருக்கு. இந்த 3 அம்மனையும் கும்பிடுற போது நடக்காத சில காரியங்கள் நடக்குது. ஒரு சில பேருக்கு சென்னையில் உள்ளவங்களுக்கு ஒருத்தர் இது மாதிரி உங்கள் பெண்ணுக்கு 32 வருஷம் ஆச்சு, அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, கல்யாணம் நடக்குமா நடக்காதானாரு. இந்த 3 கோயிலுக்கும் ஒரு பௌர்ணமி என்னைக்கோ ஒரு வெள்ளிக்கிழமையோ போயிட்டு வாங்கினேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, வாய்ப்பு இருக்கவங்க இன்னைக்கு போகலாம். இது மாதிரி வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிருமுனே. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒத்துக்கிட்டு முடிஞ்சு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க. இது மாதிரி ஒரு காரியம் இல்லை, ஏராளமான காரியங்கள் நடந்திருக்கு. கடந்த சில வருஷங்களாக நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். ஆகையினாலே தான் உங்களுக்கு சொல்றேன். சென்னை மீஞ்சூர் கிட்டக்க இருக்கிறது திருவுடையம்மன், திருவெற்றியூர்ல இருக்கிறது வடிவுடையம்மன், அதே மாதிரி அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயிலில் இருக்கிறது கொடியுடையம்மன். அதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6லேருந்து 12க்குள்ள ஒரு கோயிலுக்கு போகணும், 12லேருந்து 6க்குள்ள ஒரு கோயில் சாயந்தரம் போகணும், 6லேருந்து 12க்குள்ள அதாவது சாயந்தரம் அர்த்த ஜாமத்துக்கு ஒரு கோயில். இப்படி ஒரே நாளையில் அல்லது ஒரே நேரத்தில் 3 கோயிலுக்கும் வாய்ப்பு இருக்கவங்க உடனே போயிட்டு வரலாம். இப்படி போயிட்டு வந்தால் அந்த அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரமாகிறோம்னு வச்சுங்க. அம்பிகைக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. சிவனோடு பக்கத்தில் இருக்கின்றவள், செந்திலுக்கு தாயாக சிரிக்கின்றவள், தவறாமல் செல்வத்தை அளிக்கின்றவள், தருணியிலே நமைக்காக்க வருகின்றவள், ஆனைமுகன் தனை தூக்கி மகிழ்கின்றவள், அனலாக புனலாக திகழ்கின்றவள், வானளவு நாமுயர வைக்கின்றவள், வருங்காலம் நலமாக செய்கின்றவள் ஒரு பாட்டு. இப்படி வருங்காலம் நலமாக வைக்கக்கூடிய அன்னை 3 அம்மைகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். இன்று எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதனை குரு பார்ப்பதனாலே உடல்நிலை சீராக இருக்கும், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும், நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றத்தின் முதற்படிக்கு செல்ல நண்பர்கள் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். மாற்று இனத்தவர்களால் மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைக்கின்ற நாள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று விருப்பப்படுவீர்கள். மனவாழ்விலே உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 3லே கேது இருப்பதனாலே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கடன் சுமை குறையவும் புதிய வழிகளை, புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அஷ்டமத்து ராகுவின் ஆதிக்கமும் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு 2லே கேது இருக்கின்றார். ஆன்மீகத்தின் மூலமாக லௌகிகத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். இன்றைக்கு கிழமை வெள்ளி. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். பொதுவாக இன்று இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்கள் எளிதிலே முடியும். தொழிலிலே லாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம்.
சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உண்டு. இருந்தாலும் கூட முடியாத காரியத்தை முடித்துக் கொடுப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். பிரிந்து சென்ற சொந்தங்கள் எல்லாம் பிரியமுடன் இன்று வந்து இணையலாம். சுப செலவுகள் ஏற்படும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. கன்னிராசினர்களே, ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் உண்டு. விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உத்தியோகத்திலிருந்து விலகி தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். அல்லல்கள் குறைந்து ஆனந்தம் பெருகும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினர்களே, உங்களுக்கெல்லாம் லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள். இரவு பகலாக பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிகராசினியர்களே, உங்களுக்கு சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி வரும். அலைபேசி வழியில் வரும் தகவல் மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவியும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்கள் திறமையை பறிச்செடுகின்ற நாள். நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசிகள் பதிகிறது. 4 கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்றன. சூரியன் புதன் இருப்பதனாலே புத ஆதித்ய யோகம், வியாழனை செவ்வாய் பார்ப்பதனாலே குரு மங்கள யோகம், வியாழனும் புதனும் பரிவர்த்தனை யோகம். இத்தனை யோகங்கள் இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே இன்றைக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தினை ஒத்துழைப்போடு இனிய விதத்திலே பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதற்கு நண்பர்கள் காத்திருப்பார்கள். இந்த நாள் இனிய நாள். வருமானம் திருப்தி தரும் நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்பட்டால்தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைக்க நேரிடலாம். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் வரலாம். இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 2 சனி இருப்பதால் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் ஒரு கணம் சிந்தியுங்கள். வாக்கு கொடுக்கும் முன் சிந்திக்க வேண்டும். இல்லையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்க மகளும் விதத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆபத்து அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்கு ஆகலாம். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே எதையும் சிந்தித்து செய்வதே நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உதவிக்கரம் விட்டுபவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிகள் இருப்பவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வரலாம். மனக்கசப்புகள் மாறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மாமன் மைத்திரன் வழியில் ஏற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள், அதாவது மாமன் மைத்திரன் வழியில் ஏற்படும் ஒரு மங்கல் நிகழ்ச்சியை நீங்கள் முன்னின்று நடத்துகிற ஒரு வாய்ப்பு உண்டு. புதனின் பலம் இன்றைக்கு 10 இருப்பதனாலே புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, அல்லது இந்த தொழிலையே புதிய பங்குதாரர்களை கொண்டு வளர்ச்சி பெற வைக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். யோகமான நாள். அனுகூலமான நாள். இந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகையை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.